மீனம், மீன ராசிக்கு சனி பகவான் மிகப்பெரிய அளவில் பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி ஆகும்போது பல விஷயங்களை உங்களுக்கு அவர் பரீட்சை மூலமாக தர இருக்கிறார். அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். இல்லைனா நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். முதல்ல நாம் கஷ்டத்தில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னா சில விஷயங்களை நாம் தியாகம் பண்ணணும். அதில் முதல்ல செய்ய வேண்டியது அசைவம். நீங்கள் எந்த அளவுக்கு அசைவத்தை விட்டு வெளியே வரீங்களோ அந்த அளவுக்கு இருளிலிருந்து உங்களால் வெளியே வர முடியும். இருள் உங்களை விட்டு விலகும். இருள் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வறுமை, கடன், பயங்கரமான நஷ்டம், குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், மன நிம்மதியின்மை, இவை அத்தனையுமே இருள் அடக்கி வைத்திருக்கும். நீங்கள் அசைவத்தை விட இது எல்லாமே உங்களை விட்டு விலகி ரொம்ப தூரமாக போகும். ஏன்னா சனி பகவான் பெயர்ச்சி ஆகும்போது நம்முடைய கர்ம பலன்களுக்கு ஏற்றார் போல தான் நமக்கு நன்மைகளையும் வாரி வழங்குவார், தீமைகளையும் வாரி வழங்குவார். நாம் எங்கேயோ எப்பயோ தெரியாமல் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு ஏன் தண்டனையை அனுபவிக்கணும்? பிரபஞ்சம் ஒரு சூட்சமத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதை செஞ்சு தான் பார்க்கலாமே. வெறும் 48 நாள் நீங்கள் அசைவத்தை சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். அந்த 48 நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். அது உங்களுக்கு நல்ல விதமாக இருந்தது அப்படின்னா தொடர்ந்து தயவு செய்து 2027 வரைக்கும் வெறும் 2 வருடங்கள் தான். 2 வருடம் முடிந்த வரைக்கும் அசைவத்தை சாப்பிடாம தவிர்த்துக்கிட்டே வாங்க. சனீஸ்வரனால் எந்தவித பெரிய ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படாம இருக்கும். அதாவது அவர் தண்டனையை வழங்கணும் அப்படின்னு முடிவே எடுத்தாலும் நீங்கள் இப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செய்கிறதால அவரே மனம் இறங்கி தண்டனைகளை குறைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். இதை சனீஸ்வரனுக்கு அந்த பரமேஸ்வரன் மகேஸ்வரனே இட்ட கட்டளை. சித்தர்கள் தேவர்கள் மட்டுமே அறிந்த ரகசியத்தை இன்னைக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அப்படின்னா நீங்கள் அசைவத்தை கைவிடணும் அப்படின்றது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறுபட போகுது. அதை நீங்களே உணர்வீங்க. உணர்ந்து அசைவத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க. உடனே அசைவத்தை விட முடியாது தான். ஏன்னா அசைவ பிரியர்கள் நிறைய பேர் மீன ராசியில். தயவு செய்து நீங்கள் சாப்பிடும் அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் சுத்தமாக அசைவத்தை விட்டு வெளியே வரும்போது உங்களுடைய வாழ்க்கையே வேறுபட்டு நீங்கள் நினச்ச மாதிரி சுபிக்ஷமாக மாறி இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். சில பேருக்கு நேரம் ஒரு சந்தேகம் எழும்பி இருக்கும். நாங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது, வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுவாங்களே அவங்களுக்கு சமைச்சு தரலாமா? தாராளமாக நீங்கள் சமைத்து தரலாம். அதை சமைக்கும் முன்பே நீங்கள் உங்களுடைய வயிறும் மனசும் நிறையிற அளவுக்கு சைவ உணவை சாப்பிட்டுட்டு அசைவ உணவை சமைக்க ஆரம்பிங்க. ஏன்னா எண்ணங்களால் கூட நீங்கள் அந்த அசைவத்தை சாப்பிட முடியலே அப்படின்னு ஏங்கக்கூடாது. உடலுக்கு மட்டும் நீங்கள் சைவ உணவை கொடுத்துட்டு உங்களுடைய எண்ணங்களுக்கு அசைவ உணவின் ஞாபகத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் சனி பகவானின் கோபத்துக்கு ஆளாகுவீர்கள். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய தியாகம் அப்படின்றது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். உள்ளத்தில் குடியிருப்பவன் யார்? அந்த ஈசன். ஈசனுக்கே நீங்கள் உண்மையாக இருக்கணும். இறை நம்பிக்கையோடு தியாகம் பண்ணுங்க. 48 நாள் பண்ணுங்க. ஒரு மண்டலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். அதுலேயும் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், ஐயோ நீங்கள் அனுபவித்த அனைத்து கஷ்டங்களும் தீரப்போகுது. இனியும் உங்களுக்கு யாருமே சூழ்ச்சி செய்ய முடியாது. அதை மீறியும் யாராவது சூழ்ச்சி செஞ்சால் அந்த சூழ்ச்சியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு நிச்சயமாக அசைவத்தை விட்டு நீங்கள் விலகி வந்தால் மட்டுமே அன்னப்பறவையைப் போல உங்களால் பால் எது தண்ணி எது அப்படின்னு பிரித்து பார்க்க முடியும். இல்லைனா உங்களுடைய கண்களுக்கு உண்மை தெரியவே தெரியாது. உங்களை கடைசி வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்தில் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அந்த ஈசனுடைய ஆலயத்துக்கு வாரத்தில் ஒரு முறையாவது தயவு செய்து போய் உங்களுடைய பாதங்களை பதிச்சிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்க போகுது.
சிவபெருமானுடைய ஆலயத்துக்குள்ள போய் அங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியான நிலையில உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அந்த சிவனின் பாதத்துல விட்டுட்டு வாங்க. எல்லாம் நல்ல விதமாவே நடக்கும். இனி மீனத்துக்கு எந்த விதமான தோல்வியுமே கிடையாது. வரக்கூடிய புத்தாண்டுல உங்களுடைய தாய் தந்தை கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகி உங்களுடைய மனதை புரிந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நடந்துப்பாங்க. சனி பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார். உங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றார் போல நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். 2025 2027 தயவு செய்து முடிந்தால் கோதானம் செய்யுங்க. பசுவை நீங்கள் தானமாக கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் பல கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் ரொம்பவே சுலபமாக தாண்டி வர முடியும். உங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கக்கூடிய அந்த ஈசனே மனம் குளிர்வார். மகேஸ்வரனுடைய மனம் குளிர்ந்தாச்சு அப்படின்னா சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறைந்தே தீரும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களால் பசுவை தானமாக கொடுக்க முடியல. தயவு செய்து திங்கட்கிழமை தோறும் பசுவிற்கு வாழை இலையில் நீங்கள் அன்னத்தை வையுங்க. அந்த பசு சாப்பிட்டு முடித்து போனதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய உணவை சாப்பிடுங்க. அது வரைக்கும் நின்று தயவு செய்து கவனித்து கொண்டே இருங்க. பசு வயிறார சாப்பிடுதா அப்படின்னு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக சனீஸ்வரனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் குறைந்தே தீரும். ஏன்னா பல பரீட்சைகள் வைக்கிறதா இருக்கிறாரு. அந்த பரீட்சைகள் அத்தனையுமே உங்களால் வெல்ல முடியும். மிகப்பெரிய அளவில் ஈசன் துணையோட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க. இனி எந்த ஒரு இடத்துலையுமே உங்களால் சறுக்கி விழவே முடியாது. தைரியமாக இருங்க. இத்தனை நாள் ஜான் ஏறுனா மொழம் சறுக்கி கீழே விழும். நம்ம கூட இருக்கிறவங்களே காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்களுக்கே நாம் முன்னேறி மேலே போகிறது பிடிக்கல அப்படின்னு. மீன ராசியை பொறுத்த வரைக்குமே அப்படிதான். காலச்சக்கரத்தில் எப்படி கடைசியாக வருதோ காலத்துலேயும் வாழ்க்கையிலையும் நீங்கள் கடைசியாக தான் வரணும் அப்படின்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பாவம். அதாவது மனிதனுக்கு மனித சக்தி துணை இல்லைனாலும் தெய்வ சக்தி துணையாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை தடைகள் நடுவில் வந்தாலும் அவை அத்தனையுமே கடந்து உங்களால் இலக்கை அடைய முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவு செய்து சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். சனிப்பெயர்ச்சி 2025 மார்ச் மாதம் ஆரம்பிக்குது. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே புத்தாண்டு பிறந்ததுமே சிவபெருமானுடைய ஆலயத்தில் போய் ஒரு 10 நிமிஷம் தியான நிலையில் உட்கார்ந்து தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்தருள்வாயாக அப்படின்னு அந்த ஈசன் காலடியில் சரணாகதி அடைஞ்சிட்டு வாங்க. சுயம்புவாக தோன்றிய நெல்லையப்பருடைய ஆலயத்தில் போய் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சேஷ்டம். மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிட்டும். அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் நினச்ச உடனேயே சிவனை அணுகவும் முடியாது. பல தடைகளை சனீஸ்வரன் ஏற்படுத்துவார். அதையெல்லாம் கடந்து சிவனை போய் நீங்கள் ஒரே ஒரு முறை தொட்டுட்டீங்கன்னா அந்த பரமேஸ்வரன் உங்களை என்னைக்குமே தொட்டுக்கிட்டே இருப்பார். அதாவது 2027 வரைக்குமே அவருடைய அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். மிகப்பெரிய அளவில் மீனம் ஒரு மாறுபட்ட வாழ்க்கையை, புதிய வாழ்க்கையை இந்த புத்தாண்டில் இருந்து வாழப்போகுது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நினைத்தது அத்தனையுமே நிறைவேறணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் அந்த கைலாயநாதன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். முடிந்த வரைக்கும் அசைவத்தில் இருந்து வெளியே வாங்க. மீன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நன்றி.